بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحسن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக தொடராகவும் இலவசமாகவும் நடாத்தப்படுகின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பானது 37வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் ஒரு முக்கியமான ஒரு கவிதையை படித்தோம். ஞாபகம் இருக்குமான்னு நினைக்கிறேன். என்ன கவிதையை படித்தோம் நாங்க? மக்காரிமுல் அக்லாக். ரைட், ஓகே. அந்த மக்காரிமுல் அக்லாக் என்ற அந்த கவிதையை மட்டும்தான் நாங்க படித்தோம். என்ன ரைட். இப்ப அதாவது இந்த சந்தர்ப்பத்துல பெரும்பாலும் உங்கள் எல்லோருடைய பரீட்சைகளும் முடிவடைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சில போது புள்ளிகள் கிடைத்திருக்கும், இன்னும் சில போது இன்னும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்காமலும் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வரீங்க. ரைட். அப்ப கட்டாயமாக உங்களுக்கு புள்ளிகள் கிடைத்திருந்தால் ஏற்கனவே கூட வாட்ஸ்அப் குரூப்ல அந்த புள்ளிகளை கட்டாயம் பதியுமாறு அன்பாக வேண்டுகொள்கிறேன். உங்களுக்கு அந்த போல் சிஸ்டத்தினூடாக உங்களோட புள்ளி என்ன கேட்டகரியில வாரது என்றதை அடிப்படையாக கொண்டு நீங்க புள்ளிகளை பதிவிடுமாறு அன்பாக வேண்டிக்கொள்கிறேன். ரைட், மாஷா அல்லாண்டு ஹாலா ஃபவாஸ் போட்டிக்கிறீங்க. அரபிக் லிட்ரேச்சர்ல 97 மார்க்ஸ் 97 புள்ளிகளை பெற்றிருப்பதாக அவ சொல்றா. மாஷா அல்லா, மிச்ச சந்தோஷம். இப்படி நாங்க பாக்குற நேரம் அதே போல மிஹ்னா 94, மிச்ச சந்தோஷம். சரியா? இவ்வாறான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட. ரைட், ஓகே. ரைட், ஓகே. அப்ப இன்னும் எக்ஸாம் நடக்காதவங்க கூட இருக்கிறாங்க. மேல் மாகாணத்தில் இன்னும் எக்ஸாம் நடந்தில்லை. அப்ப இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை நடக்குதுன்னு சொல்லிக்கிறீங்க. ரைட், எப்படியோ உங்களோட எக்ஸாம் நடந்து முடிய இன்ஷா அல்லாஹ் கட்டாயமாக உங்களோட புள்ளிகள் கிடைத்தால் எங்களுக்கு அந்த ஒரு தரவுக்காக வேண்டி நீங்க கட்டாயம் உங்களோட புள்ளிகளை பதிவிடுமாறு மிக அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். சரி, ஓகே. அப்ப நாங்க சென்ற வாரம் இந்த மக்காரிமுல் அக்லாக் என்ற இந்த கவிதையை நாங்க படிச்சோம். ஞாபகமிக்குதா? ரைட், ஒரு பெரிய கவிதை ஒப்பீட்டளவில். அப்ப அந்த கவிதையிலிருந்து நாங்கள் எக்ஸாமுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கின்ற சில அரபு மொழியிலான வினாக்களை நாங்க உங்களுக்கு அனுப்பியிருந்தோம் நேற்று. அப்ப கட்டாயமாக நீங்க செஞ்சு கொண்டு வந்திருக்கணும் என்று நாங்க எதிர்பார்க்கிறோம். செஞ்சு கொண்டு வந்திருந்தா இன்றைய வகுப்பு மிக பிரயோசனமாக பயனுள்ளதாக இருக்கும். சரியா? ரைட், ரைட், ஓகே. சரி, அப்ப நீங்க செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்களா பிள்ளைகள்? சொல்லுங்க. இல்லையா? ரைட். யாரு செஞ்சு கொண்டு வந்திருக்கிறீங்க? ரைட், பிடிஎஃப் கிடைக்கலனா? சரி, ஓகே, நல்லா. ரைட், ஓகே. அப்ப செஞ்சு கொண்டு வந்தாக்கள் மீக்கிறாங்கண்ணா. ரைட், ஓகே. ஃபாத்திமா, அஸ்பா, ஹைர். ரைட், நாங்க விடகால கலந்துரையாடுவோம். ரைட், முதலாவது நான் இன்ஷா அல்லாஹ் திருப்ப பேப்பரை நான் இந்த கேள்வியை நான் அனுப்புறேன். இப்ப அல்ல,
கொஞ்சம் எனக்கு ரிமைண்டர் ஒன்று தாங்க. நான் இன்ஷால்லா அந்த சந்தர்ப்பத்துல இந்த பிடிஎஃப் நான் திருப்ப அனுப்புறேன். ரைட். அதுக்கு முதல்ல நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு முறை மேலோட்டமாக இந்த கவிதையோட மொழிபெயர்ப்பை பார்த்துட்டு கேள்விகளுக்கான விடைகளை பார்ப்போம். ரைட். மக்காரிமுல் அஹ்லாக் என்ற தலைப்புக்குரிய கருத்து என்ன? மக்காரிமுல் அஹ்லாக் சங்கமிக்க நற்பண்புகள். சங்கமிக்க பண்புகள், அதாவது நட்பண்புகள், சங்கமிக்க பண்புகள், நட்பண்புகள், நல்ல பண்புகள் என்ற கருத்துல சொல்லலாம். ரைட். ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு வ ஹைருல் ஹிசாலி அல் அதபு. ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பண்ட வார்த்தைகள்ல மிக மோசமானது, கெட்டது, அல் கிது பொய்யாகும், ஹைருல் ஹிசாலி அல் அதப் பண்புகள்ல சிறந்தது ஒழுக்கமாகும், அல் புஹ்லு ஐபுன் ஃபாலிஹ் கஞ்சத்தனம் அசிங்கமான ஒரு குறையாகும், வல் ஜூது சித்ருன் சாலிஹ் ஆனா கொடை தர்மம் ஒரு நல்லதொரு திரையாகும், அல் அக்லு காதின் ஆதில் புத்தி அதாவது பகுத்தறிவு என்பது ஒரு நீதமான நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு நீதிபதியை போன்றதாகும், வல் உஜ்பு தாஉன் காத்தில் தற்பெருமை ஒரு கொல்லி நோயாகும், ஒரு ஆளை கொலை செய்யக்கூடிய ஒரு நோயாகும், ஒரு கொல்லி நோயாகும், அல் உம்ரு தைஃபுன் ராஹில் வாழ்நாள் அல்லது ஆயுள் என்பது பயணிக்கின்ற ஒரு விருந்தாளியை போன்றதாகும், வல் மாலு லில்லுன் சாயில் சொத்து பணம் எல்லா கருத்து மரம்னு பார்த்தோம். அப்ப இந்த சொத்து என்பது நீங்கி செல்கின்ற ஒரு நிழலை போன்றதாகும். அடுத்த பாருங்க, அல் பிர்ரு லில் ஹுப்பி சபபுன். அல் பிர்ரு உபகாரம் புரிவது, உதவி செய்வது, லில் ஹுப்பி அன்பு செலுத்தப்படுவதற்கான சபப் ஒரு காரணியாகும், அல் பிர்ரு லில் ஹுப்பி சபப் உபகாரம் உதவி என்பது அன்பு செலுத்தப்படுவதற்கான அன்புக்கான ஒரு காரணியாகும், இன்னல் பஹீல லா யுஹப்பு நிச்சயமாக கஞ்சன் நேசிக்கப்பட மாட்டான், தஹாரத்துல் அஹ்லாக் நட்பண்புகள் நல்ல பண்புகள், மின் கரமில் ஆராகி சங்கையான பரம்பரையிலிருந்தும் உள்ளதாகும், அல் கிஸ்பு பொய்யும், வன் நமீமத்து கோலும், வல் கதுரு மோசடியும், ஷர்ருசீம கெட்ட பண்புகளாகும், தஅன்னி ஃபில் உமூர் விவகாரங்களில் செயற்பாடுகளில் நிதானமாக நடந்து கொள், லா சியமா அஷ்ஷுரூர் குறிப்பாக மோசமான கெட்ட விடயங்களில் நீ நிதானமாக நடந்து கொள், வஅஜல் இலல் ஹைராத்தி நலவுகளின் பக்கம் நன்மையான செயற்பாடுகளின் பக்கம் நீ விரைந்து செல், அவசரமாக செல், விரைந்து செல், மின் ஹத்ரில் ஃபவாத் ஏன் மின் ஹத்ரில் ஃபவாத் அவை தவறிவிடுமோ என்ற அந்த எச்சரிக்கை உணர்வின் காரணமாக, சரியா, தவறிவிடுமோ என்ற அந்த எச்சரிக்கையினால் நீ நன்மைகளின் பக்கம் நீ விரைந்து செல், மாலுக்க கைரு நப்சிக்க உன்னுடைய பணம் உன்னுடைய ஆத்மா அல்ல, உன்னுடைய உள்ளம் அல்ல, லா தகு அன்ஹா மும்சிகா எனவே அந்த ஆத்மாவை விட்டும் உன்னுடைய உள்ளத்தை விட்டும் நீ விலகி இருக்காதே, அதாவது உன்னுடைய பணத்துக்காக உன்னுடைய ஆன்மாவையோ உள்ளத்தையோ நீ இழக்காதே என்ற கருத்துப்படதான் கடைசி வரி வந்திருக்குது. ரைட். இப்ப நாங்க இத போன வகுப்புல மிக தெளிவாக அழகாக பூரணமாக பார்த்தோம். சரியா? அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்க இந்த கவிதைக்குரிய அரபு மொழியிலான வினாக்களுக்கான விடைகளைத்தான் நாங்க என்ன செய்கிறோம், கலந்துரையாட இருக்கிறோம். ஓகே, சரியா? ரைட். முதலாவது கேள்வியை வாசிங்க. ما هو شر المقال وخير الخصال. ரைட். மா ஹுவ ஷர்ருல் மகாலி வ கைருல் ஹிசால். ரைட். அப்ப மா ஹுவ ஷர்ருல் மகாலி வ கைருல் ஹிசாலி, மாஹு வேண்டா கருத்து என்ன உங்களுக்கு தெரியும்? மாஹு வேண்டா எது? என்ன எது? ஓகே, என்ன என்ன ஷர்ருல் மகால் அண்டா கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை, மகாலண்ட வார்த்தை ஏன்னா அப்ப ஷர்ரண்ட கெட்ட, அப்ப கெட்ட வார்த்தை எது? அதே போல வகைருல் ஹிசால் நல்ல பண்பு, நல்ல பண்பு, நல்ல பண்பு எது? சரியா? அப்ப என்ன விட வரும்? வார்த்தை பொய்,
كذب أدب ஓகே, அப்ப நாங்க அரபாலுக எழுதணும்னா ஷர்ருல் شر المقال كذب அல் கிஸ்பு. وخير الخصال الأدب. ஓகே, அப்ப நீங்க என்ன எழுதுறீங்கண்டா அந்த கவிதையோட முதலாம் வரி அப்படியே எழுதுறீங்க, அப்படித்தானே? ஓகே, அப்ப ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு வஹைருல் ஹிசாலி அல் அதபு. சரியா? அப்ப இந்த கவிதையின் முதலாவது வரியிலேயே அந்த முதலாவது கேள்விக்கான விடைக்குது. ஷர்ருல் மகாலி அல் கிஸ்பு, கெட்ட வார்த்தை பொய்யாகும். ஹைருல் ஹிசாலி, நல்ல பண்புகளில் சிறந்தது ஒழுக்கமாகும். அல் அதப். சரியா? ரைட், ஓகே, ரைட். ரெண்டாவது பாருங்க, உஸ்குர். வாசிங்க பாக்க. உஸ்குர் اذكر اثنين من مكارم الأخلاق من هذه قصيدة بيت أو قصيدة அல்லது பைத் அல்லது அஷ்ஷிர். ரைட், நான் இந்த மூணு சொல்லையும் போட்டிக்கிறேன். ரைட், ஓகே. உஸ்குர் இஸ்னைனி மின் மகாரிமில் அஹ்லாகி மின் ஹாதிஹில் கசீதா அல்லது பைத் அல்லது அஷ்ஷிர். அதாவது நான் இந்த மூன்று சொற்களையும் போட்டுகிற காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அல் கசீதா என்று வந்தாலும், அல் பைத் என்று வந்தாலும், அஷ்ஷிர் என்று வந்தாலும் எல்லாமே ஒரே கருத்து தான், கவிதை என்ற கருத்துல வரும். ரைட், இப்ப கேள்வி வழங்கினா எல்லாருக்கும் கவிதையில் குறிப்பிடப்பட்டுள்ள நட்பண்புகளை குறிப்பிடுக. அப்படியா? மூன்று நட்பண்புகள். ரெண்டு. இஸ்னேனி என்ற கருத்து என்ன? ரெண்டு. சரியா? அப்ப உச்சுரண்டா குறிப்பிடுக, இஸ்னேனி என்றா இரண்டு. அப்ப உஸ்குர் இஸ்னைனி, இரண்டை குறிப்பிடுக. இதுல மின் மகாரிமில் அஹ்லாக், நட்பண்புகளில் இருந்து இரண்டை குறிப்பிடுக. மின் ஹாதிஹில் கசீதா, இந்த கவிதையில் இருந்து. மின் என்றா இருந்து, ஹாதிஹில் கசீதாண்டா இந்த கவிதை. அப்ப இந்த கவிதையில் இருந்து நீர் பெற்றுக் கொள்ளக்கூடிய அல்லது கவிதையில் காணப்படக்கூடிய நட்பண்புகளில் இரண்டை குறிப்பிடுக. அப்ப ஒழுக்கம். ஒழுக்கம் தமிழ் உஜுப். உஜுப் வந்து நட்பண்பா? உஜுப் தற்பெருமை. الجود கொடை. الجود. alright. الأدب. الجود. البر. البر. அவ்வளவா? ஓகே, ரைட். அப்ப الأدب. الخيرات. الخيرات என்பது வராது. அது الخيرات என்பது நன்மைகள், நன்மையான செயற்பாடுகள் என்ற கருத்துல மட்டும்தான் வரும். சரியா? ரைட். அப்படின்னா குறிப்பாக எது? கரமில் அஹ்ரா கண்டது பரம்பரை. கரமில் அஹ்ரா கண்ட கருத்து சங்கையான பரம்பரை. அப்ப அது ஒரு நட்பண்பாக வராது. சரியா? இப்ப குறிப்பிடப்பட்டிருக்கிறதுல அல் அதப் வரும், அல் புகுல் வராது. ஏன்னா அல் ஜூத் தர்மம் வரும், அதே போல அல் பிர் வரும். சரியா? வேற என்ன சொல்லுங்க? ரைட், அதுகள் தானா குறிப்பாக அல் அதப், அல் ஜூத், அல் பிர். இன்னும் இருக்குது, அது உங்களுக்கு அரபால் எழுதி கொலையில்மண்டா சரி. உதாரணமாக தஅன்னி ஃபில் உமூர், விவகாரங்கள்ல செயற்பாடுகள்ல நீ நிதானமாக நடந்து கொள். அப்ப நிதானம் என்றத குறிக்கிற ஒரு அரபு சொல்லம் நீக்குது. அரபு தெரியுமெண்டா எழுதலாம். அல் அனாத், நிதானம். அல் அனாத், அனாத் அந்த பேர் இருக்கிற, அப்படித்தானே? அனாத். அப்ப நிதானம். சரியா? அல் அனாத்து மினர் ரஹ்மான் வல் அஜலத்து மினர் ஷைத்தான். அல் அனாத்து நிதானமாக நடந்து கொள்வது ரஹ்மான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளதாகும். அல் அஜலா அவசரப்படுவது, எல்லாவற்றிலும் அவசரப்படுவது ஷைத்தானின் புறத்திலிருந்தும் உள்ளதாகும். அப்படி ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. அப்ப அல் அனாத் என்பது நிதானமாக நடந்து கொள்றது. அப்ப ரெண்டை கேட்டா எங்களுக்கு ரெண்டு எழுதினா போதும். அப்ப அல் அதப்
அல் ஜூத், அல் பிர், அல் அனாத் பிர். போன்ற எஸ் பிர் உதவி செய்தல். அப்ப அதெல்லாம் எங்களுக்கு எழுதலாம் என்ன? சரியா? ரைட். அப்ப மூணாவது பாருங்க, வாசிங்க மூணாவது. اكتب الثاني من شهر الشيء ரைட். உக்துப் இஸ்னைனி மின் ஷர்ரி ஷீமா. அப்ப இஸ்னைனி என்ற கருத்து என்ன? இரண்டு. ரெண்டு. ஓகே. அப்ப உக்துபண்டா குறிப்பிடுக. குறிப்பிடுக. எழுதுக, குறிப்பிடுக. ரைட். ஓகே. அது நீங்க என்ன கருத்துல எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, விடவரமாக இருந்தா. உஸ்கு 2 வரலாம், உக்துபண்டு வரலாம். ரெண்டுக்கும் நீங்க மாறி மாறி கருத்து எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. கேள்விக்கான விட சரியாக வருமாக இருந்தால், எழுதுகின்றாலும் குறிப்பிடுகின்றாலும் நீங்க என்ன செய்ய போறீங்க? எழுதத்தான் போறீங்க. அப்ப 2ஐ குறிப்பிடுக. மீன் ஷர்ரி ஷீமா, தீய கெட்ட பண்புகள் இருந்து 2ஐ குறிப்பிடுக. என்ன? الكذب والنميمة والغدر அல் கிஸ்பு, நமீமா, والنميمة والغدر அல் கிஸ்பு, அந்நமீமா. அந்நமீமாண்டா என்ன கருத்து? கோல் கோல். சொல்றது. ரைட். ஓகே. அல் கிஸ்பு, அந்நமீமா, அல் الغدر. ரைட். غدر அல் கதிர் அதெல்லாம் மேல இருந்து சொல்லலாம் எங்களுக்கு. அல் கித்பு, அல் கிஸ்பு சொல்லியாச்சுன்னா, அல் கிஸ்பு, البخل அல் புகுல், அல் உஜுபு, அல் உஜுப். العجب வெரி குட். ஓகே. அல் உஜுப். ரைட். அப்ப கவிதையில குறிப்பாக தெளிவாக அல் புகுல், அல் புகுல், அல் புகுல ஒரு 5 கெட்ட பண்புகளை பத்தி கவிஞர் சொல்லுகிறாரு. அல் கிஸ்பு, அன் நமீமத்து, அல் கிஸ்பண்டா பொய், அன் நமீமத்துண்டா கோல், அல் கதரண்டா மோசடி, அல் புகுலண்டா கஞ்சத்தனம், அல் உஜுபண்டா தற்பெருமை. சரியா? ஓகே. வெரி குட். அப்ப 5 கேட்டிருக்கிறேன். நாங்க இங்க எத்தனை எழுதிக்கிறோம்? சாரி, 2 கேட்டிருக்கிறேன், 5 எழுதிக்கிறோம். சரியா? ரைட். மன் வாசிங்க. மன் மன் ஐன நஜ்த மஹாரித்தல் அஹ்லாக். வெரி குட். ஓகே. நாங்க மகள் இந்த இடத்துல மண் அல்ல, எப்படி வரும்? من أين மின் ஐன. அதாவது மகள் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னண்டா ஐன என்ற சொல் வந்தால் இப்ப பின்னுக்கால ஐன, இப்ப மண்ணண்டா கருத்து யார், ஐன என்ற கருத்து எங்கே, அப்படித்தானே? அப்ப ஒரு நாளும் ஹூ என்றது ரெண்டும் கிட்ட கிட்ட வராது. யார் எங்கே என்றது ஒரு கேள்வியில் அப்படி வாரது இல்லைன்னா, அப்ப நீங்க இப்படி வரக்கொள்ள இதை எப்படி வாசிக்கணும்னா மண் அண்டல்ல மின் அண்டுதான் வாசிக்கணும். மின் ஐன. அப்ப எங்கிருந்து என்ன கருத்துல வரும்? மின் அண்டா இருந்து, ஐனண்டா எங்கே, மீன் ஃப்ரம், ஐன வயா. அப்ப ஃப்ரம் வயா. ரைட். மின் ஐன எங்கிருந்து. நஜிது, நஜிது அண்டா நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற கருத்துல வருமா? நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நஜிது தஹாரத்தல் அஹ்லாகி, சரியா? நல்ல பண்புகளை. ஓகே. இந்த சொல் உங்களுக்கு தெரியலாட்டியும் உங்களை விட தெரியுமா இதுக்கு? நஜிது என்ற சொல்லுக்கான கருத்து தெரியாவிட்டாலும் கூட இந்த கேள்விக்கான விடைய உங்களால சொல்லலுமா? ஓ சார். என்ன விட? من كرم الأغراق பரமல் அராக். வெரி குட். ஓகே. மின் கரமில் ஆராக்கி. சரியா? ரைட். மின் கரமில் ஆராக்கி. நீங்க எதை வச்சு சொல்றீங்க? என்னென்ன தூய்மையான பண்பு தஹாரத்துல் அஹ்லாக் என்ற சொல் கவிதையில வந்திருக்கின்ற இடத்திலிருந்து தான் நீங்க அந்த கேள்விக்கான விடைய கெஸ் பண்றீங்க. சரியா? பிரச்சனை இல்லாதான் விடையும் கூட. மின் ஐன நஜிது தஹாரத்துல் அஹ்லாகி, நாம் எங்கிருந்து நல்ல பண்புகளை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் மின் கரமில் ஆராக்கி, சங்கையான பரம்பரையிலிருந்து தான் நாம் நல்ல பண்புகளை பெற்றுக்கொள்கிறோம், காண்கிறோம் என்ற கருத்துல சொல்லலாம். ரைட். அடுத்தது உங்களோட ஃபேவரட் கேள்வி ஒன்று வந்திருக்குது. என்ன? ஓகே. இந்த கவிதைக்கு பொருத்தமான தலைப்பொன்றை குறிப்பிடுக. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன், உன்வானன் என்ற சொல் வந்தாலே அது அந்த முன்னுக்கால பின்னுக்கால இருக்கிற பகுதி உங்களுக்கு விளங்கினாலும் சரி விளங்கலாட்டியும் சரி, கேள்வி என்னவாக இருக்கும்? பொருத்தமான தலைப்பை எழுதுக. அதுதான் கேள்வி. உன்வான், உன்வானடா தலைப்பு. அப்ப என்ன தலைப்பு? مكارم الأخلاق. ஓகே.
மகாரிமுல் அஹ்லாக். சரியா? மகாரிமுல் அஹ்லாக். அது மட்டுமா தலைப்பு? அது மட்டும் தானா தலைப்பாக எழுதலாம்? இல்ல சார். இல்ல. பொருத்தமான எந்த ஒரு தலைப்பையும் நீங்க எழுதலாம். அந்த கவிதையில வந்திருக்கின்ற இதையும் கூட எழுதலாம். என்ன? தஹாரத்துல் அஹ்லாகி என்றும் எழுதலாம். தஹாரத்துல் அஹ்லாகி. அதே போல நீங்க படிச்சிருக்கிற சொற்களை வச்சும் எழுதலாம். அல் அஹ்லாக், சும்மா அல் அஹ்லாக்ன்னு எழுதலாம். அல் அஹ்லாக்ன்னா தனியா வந்தாலும் நற்குணங்கள் என்ற கருத்துல தான் வரும். சரியா? அல் அஹ்லாக் அல்லது அல் அஹ்லாக்கு அல் ஹசனா, ரைட்? நற்குணங்கள் என்ற கருத்துல எழுதலாம். அல் அதப், ஓகே, அல் ஆதாப், அல் அதப், ரைட்? அல் அதப் குறிப்பாக அல் அதப் என்ற சொல் ஒழுக்கம் என்ற கருத்துல தான் வரும். ஆனா இந்த கவிதையில வந்து ஒழுக்கத்தை மட்டும் பத்தி பேசுறது இல்ல, பொதுவாக நற்குணங்களை பத்தி பேசுறது. இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அஹ்லாக் என்ன சார்? அஹ்லாக் என்ற மகள் பண்புகள், பண்பாடுகள், பண்புகள். நீங்க இஸ்லாம் பாட புத்தகத்திலையும் அஹ்லாக் என்ற ஒரு பாடமே இருக்குது இல்லையா? அஹ்லாக், நற்குணங்கள் இன்னொரு பாடம் ஒன்று இருக்குது. அந்த பாடத்துல அறிமுகத்திலேயே ஹுலுகுன், அஹ்லாகுன், ஹுலுகுன் ஹசனுன் போன்ற அந்த அரபு சொற்கள் இஸ்லாம் பாட புத்தகத்துல இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்ப எப்படியோ எங்களுக்கு பொருத்தமான சொற்களை பயன்படுத்தலாம். உதாரணமாக நீங்க சொன்னீங்க அல் அதப் அல்லது அல் ஆதாப் போன்ற சொற்களையும் சொல்லலாம். இவ்வளவு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் ஒண்ணு சொல்லி தந்திருக்கிறேன். விலங்கல்ல. குலுக்குல் ஹசனா. ஹுலுகுன் ஹசன் அதெல்லாம் சொல்லலாம். இப்ப அஹ்லாக்குல் ஹசனான்னு சொன்ன மாதிரி ஹுலுகுன் ஹசன் என்று சொல்லலாம். ஹுலுகுன் ஹசன். சரியா? நல்ல பண்பு. அப்படி வித்தியாசமான தலைப்புகளை நீங்க எழுதலாம். ரைட்? நான் ஒன்று சொல்லி தந்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு கவிதையாக இருந்தாலும் ஒவ்வொரு உரைநடையாக இருந்தாலும் எப்படி நாங்க இலகுவாக என்ன செய்யறது, அந்த தலைப்பை ஞாபகம் வச்சுக்கொள்றது என்பதை நான் சொல்லி தந்திக்கிறேன் உங்களுக்கு. உதாரணமாக இந்த மகாரிமுல் அஹ்லாக் என்ற இந்த பாடத்துல, இந்த கவிதையில நீங்க மகாரிமுல் அஹ்லாக்க மட்டும்தான் தலைப்பாக எழுதணும் இல்லை. உதாரணமா நான் இப்ப எழுதிக்கிற மாதிரி தஹாரத்துல் அஹ்லாக்கையும் நீங்க என்ன செய்யலாம், தலைப்பாக எழுதலாம். அப்ப தலைப்புகளை குறிப்பதற்கென்று மற்றும் நீங்க ஒரு தனி ஹைலைட்டரை நீங்க யூஸ் பண்ணணும். தனி நிறத்தை யூஸ் பண்ற அல்லது பாக்ஸ் பண்ற அல்லது ஒரு ரெட் கலர்லயோ ரோஸ் கலர்லயோ பிங்க் கலர்லயோ உங்களுக்கு விருப்பமான கலர்ல அதை மார்க் பண்ற. அப்ப நீங்க அந்த பாட புத்தகத்தை எடுத்து படிக்கிற சந்தர்ப்பத்துல எல்லாம் என்ன செய்யலாம், உங்களுக்கு நீங்க அந்த பாட புத்தகத்தை படிக்கிற சந்தர்ப்பத்துல எல்லாம் அந்த தலைப்பு மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும். அப்ப எந்த கவிதை வந்தாலும் எந்த உரைநடை வந்தாலும் உங்களுக்கு எழுதுறது சிரமமாக இருக்காது, லேசா எழுதலாம். சரியா? ரைட். ஹலோ, சொல்லுங்க. அந்த உதவிகோட அந்த என்னமோ சரியா? அப்ப தலைப்பை எப்படி இலகுவாக ஞாபகத்துல வச்சு கொள்ளலாம் என்றதுக்கான ஒரு வழிகாட்டலை தான் நான் இப்ப சொன்னேன். ரைட். அடுத்த பாருங்க, அடுத்த கேள்வி 6வது. வாசிங்க பாக்க இந்த கேள்வி, 6வது கேள்வி. யுஸப்பஹுல் அக்லு ஃபில் ஹாதா ஷிஅர். ஓகே, என்ன கேள்வி, என்ன கருத்து, என்ன கேக்குறாங்கன்றத சொல்லலுமா?
புத்தி என்பது எதனை குறிக்குது என்று அப்படியா? நீங்க புத்தி என்ன எதற்கு உமிழ்க்கப்படுகின்றது? ரைட், அதான் கேள்வி. யுஷப்பஹு, யுஷப்பஹு இந்த சொல்ல நீங்க கட்டாயம் நோட் பண்ணி கொடுங்கல. உங்களோட புத்தகத்திலேயே எழுதி கொண்டாலும் பரவாயில்ல. யுஷப்பஹு உவமிக்கப்படுகின்றது, யுஷப்பஹு. சரியா? ஏண்டா இப்ப இந்த மாதிரியான கவிதைகள் வரக்கொள்ள சில நேரம் இப்படியான கேள்விகளும் வரலாம். யுஷப்பஹு உவமிக்கப்படுகின்றது. அப்ப நான் கீழே திருப்ப 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 அந்த சொல்ல பயன்படுத்திக்கிறேன். யுஷப்பஹு 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 உங்களுக்கு மறக்காது. சரியா? அப்ப யுஷப்பஹு உவமிக்கப்படுகின்றது. எது? அல் அக்ல். அக்லண்டா புத்தி, உங்களுக்கு தெரியும். ஃபீஹாத ஷிர், இந்த கவிதையில். இப்ப இந்த கவிதையில் புத்தியானது உவமிக்கப்படுகின்றது. எதனை கொண்டு? அது பி என்பது கொண்டு, மூலம். எதனை கொண்டு உவமிக்கப்படுகின்றது? ஆவின் ஆதி ஆதி. விளங்கல்ல? ஆவின் ஆதி. பி காவின் ஆதில், அவ்வளவுதான் விட. சரி, அதுல இருக்கிற மாதிரி நீங்க எழுதினா சரி. பி காவின் ஆதில், நேர்மையான ஒரு நீதிபதி நீதிபதி. அகில் உவமிக்கப்படுகின்றது. விளங்கினா அவளுக்கு லேசா விட்டு எழுதலாம். ஆனா என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க என்றத நாங்க சரியா விளங்கணும். இல்லாட்டி கஷ்டம். இல்லாட்டி இந்த மாதிரி சொற்களை காணக்கொள்ளையே, என்னடா இது இப்படி பெரிய கேள்வியெல்லாம் எடுத்துக்கிறாங்க, நாங்க படிக்கவும் இல்லை, எங்களுக்கு தெரியும் தான், இப்படி சொல்லித்தரோம் இல்லை என்றெல்லாம் நாங்க யோசிக்க வேண்டி வரும். அப்படி இல்லை. இப்ப இந்த சொல்ல நான் இப்ப திருப்ப திருப்ப நான் பயன்படுத்துற நேரம், சொல்ற நேரம் உங்களுக்கு அது லேசா பதியும். அல்லது இப்படி வரலாமே. உதாரணமாக, ரைட், நான் உதாரணமா சொல்றேன். கைஃப, கைஃப என்ன கருத்து? என்ன கருத்து? கைஃப எப்படி? எப்படி? கைஃப ஷப்பஹ, இப்படியும் வரலாம். ஷப்பஹ, ஷப்பஹ என்றா என்ன? உவமைக்கப்படுகிறது. உவமிக்கின்றார். சரியா? உவமிக்கின்றார் அல்லது உவமித்தார். அஷ்ஷாயிர், கவிஞர். அல்லக்ல, ரைட், புத்தியை. பிஹாத ஷிர், இந்த கவிதையில். இப்படியும் கேள்வி மாறி வரலாம். விளங்கினா அவளுக்கு? இப்படியும் வரலாம். அல்லது நான் அவளுக்கு சொல்லி காட்டுறேன். ரைட், அல்லது கைஃப யுஷப்பிஹு என்று வரலாம். யுஷப்பஹு அல்ல, யுஷப்பிஹு, உவமிக்கின்றார் என்று வரலாம். ரைட், கைஃப யுஷப்பிஹு. இப்ப ஷப்பஹண்டா உவமித்தார், சிறந்த காலத்துல சொல்றது ஷப்பஹ. அப்ப கைஃப ஷப்பஹ ஷாயிரு அல் அக்ல ஃபீ ஹாதா ஷிர், இந்த கவிதையில் கவிஞர் அக்லை, புத்தியை எப்படி உவமித்தார். அல்லது கைஃப யுஷப்பிஹு அஷ்-ஷாயிரு அல் அக்ல ஃபீ ஹாதா ஷிர், இந்த கவிதையில் கவிஞர் புத்தியை எப்படி உவமிக்கின்றார் என்று வரும். சரியா? அப்ப யுஷப்பஹு என்று வரலாம், ஷப்பஹ என்று வரலாம், யுஷப்பிஹு என்று வரலாம். எல்லாமே அந்த உவமிக்கிற என்ற கருத்தோட வரும். சரியா? விளங்கினா? ஓகே, சரியா பிள்ளைகள்? இப்படி கேள்வி வந்து சில போது உங்களுக்கு 3 விடைகள் தருவார்கள். இக்தர் அல் ஜவாப சஹீஹ் என்று, சரியான விடையை தெரிவு செய்க என்று சொல்லிட்டு 3 விடைகளை தருவாங்க. அப்படி 2021ஆம் ஆண்டு பேப்பர்ல வந்திருந்துச்சு. ரமலான் யா ரமலான் யா மௌசிமல் குர்ஆன் என்ற அந்த கவிதையில கைஃப அஸ்பஹ ரமலான் மௌசிமல் குர்ஆன். சரியா? குர்ஆனுடைய சீசனாக, குர்ஆனுடைய பருவகாலமாக ரமலான் மாதம் எப்படி மாறியது என்றதான் கேள்வி. 3 ஆப்ஷன் தந்திருந்தாங்க, 3 விடைகள். ஒன்று பினுசூலில் குர்ஆன், குர்ஆன் இறங்கியதன் காரணமாக. 2வது பிதப்சீரில் குர்ஆன், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதன் காரணமாக. 3வது பிசோமி ரமலான், ரமலானில் நோன்பு பிடிப்பதன் காரணமாக என்று 3 விடைகளை தந்திருந்தாங்க. அப்ப அப்ப விட வந்திருக்கும் என்ன? பி நுசூலில் குர்ஆன், குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறங்கியதன் காரணமாகத்தான் ரமலான் மாதம் குர்ஆனுடைய பருவகாலமாக மாறியது. அப்ப அப்ப அதுல வந்திருந்தது போல இந்த கேள்விக்கு 3 ஆப்ஷன் லேசா தரலாம் தானே. அகில், அதாவது அகில கவிஞர் வந்து எதற்கு ஒப்பிடுகின்றார் என்று கேட்டு 3 வித்தியாசமான விடைகள் வரலாம். எப்படி வந்தாலும் உங்களுக்கு எழுத இயலாமல் எழுதலாம், அப்படியும் வரலாம் கேள்விகள். சரியா? அப்ப நீங்க இதை கொஞ்சம் நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா?
ஓகே, அப்ப ஆறாவது கேள்வியை பார்த்தோம். யுஷப்பஹுல் அக்லு ஃபி ஹாதா ஷி'r பி காதின் ஆதில். ரைட், ஓகே. இப்ப ஏழாவது கேள்வியை வாசிங்க பார்க்க. يشبه الجبل في هذا الشعر. யுஷப்பஹு, الجبل في هذا الشعر. ஓகே, யுஷப்பஹுல் உஜுபு, உஜுபு சரியா? யுஷப்பஹுல் உஜுபு ஃபி ஹாதா ஷி'r பி. ரைட், என்ன கேட்டிக்கிறாங்க இப்ப? தற்பெருமை எதற்கு இதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது? ரைட், வெரி குட். தற்பெருமை எதற்கு உவமிக்கப்பட்டுள்ளது, அல்லது இந்த கவிதையில் தற்பெருமை உவமிக்கப்பட்டுள்ளது எதனை கொண்டு, எதற்கு? داء قاتل. காத்தில். அவ்வளவுதான் விட. பிதாயின் காத்தில். ரைட், அடுத்த எட்டாவது. சார் ஆண் எழுதும் போது அந்த பிஏ போட்டு எழுதணும்னா இல்ல, பி வந்திக்கிறதானே, பி வந்திக்கிறதால நீங்க அந்த அடுத்த சொற்களை நீங்க எழுதினா சரி, விடைய மட்டும் எழுதினா சரி. பி தந்திருந்தால், பி தரலாட்டு நீங்க பி தேவையில்ல, அது தேவையில்ல மகள், அத நீங்க யோசிக்க வேணாம். கவிதை அளிக்கிற மாதிரி நீங்க எழுதினா சரி. தாயின் காத்தில். சரியா? ரைட். அடுத்தது யுசப்பஹுல் உம்ரு ஃபி ஹாதா ஷி'r. யுஸப்பஹுல் உம்ரு ஃபீ ஹாதா ஷி'r. ரைட், அப்ப இந்த கவிதையில் ஆயுள், வாழ்க்கை, வாழ்நாள் உவமிக்கப்பட்டுள்ளது எதற்கு? லைஃபுன் ராஹில். ரைட், பி லைஃபின் ராஹில், பி லைஃபின் ராஹில், பயணிக்கின்ற ஒரு விருந்தாளிக்கு உவமிக்கப்பட்டிருக்குது. அடுத்த ஒன்பதாவது. يشبه المال في هذا الشعر. வெரி குட். என்ன கருத்துல வரும்? சொத்து எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது? சொத்து உவமிக்கப்பட்டுள்ளது எதற்கு? லில் ஜாயில். லில்லுன் ஜாயில், லில்லுன் ஜாயில். சரியா? ஓகே, லில்லுன் ஜாயில். அப்ப லேசா எழுதலும் தான் இந்த கேள்விகளுக்கு. ஓகே, ரைட். அடுத்த பாருங்க பத்தாவது. பத்தாவது வாசிங்க பார்க்க. பத்தாவது. من الذي لا يحب بين الناس. ஓகே, மின் மனில்லதி லா யுஹப்பு பைனன் நாஸ். சரியா? لا லா யுஹப் بين الناس. பைனன் நாசி, அந்த لا يحب بين பைனன் நாஸ். ஓகே, ரைட். மனில்லதி லா யுஹப்பு பைனன் நாஸ். யாரு? الناس. بين யாரு 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 அந்த மணி? கேள்வி வழங்கினா கேள்வி. மன்னண்டா யாரு? அல்லது லா யுஹப்பு அல் பகீல். அல் பகீல். منيت. சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல வாரீங்க சொல்லுங்க. மனில்லதி லா யுஹப்பு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில், மக்களுக்கிடையே நேசிக்கப்படாதவன் யார்? மன் அண்டா யார்? அல்லதி லா யுஹப்பு, அல்லதி லா யுஹப்பு என்ன கருத்து? என்ன? நேசிக்கப்படாதவன் என்ன கருத்துல வரும்? சரியா? البخيل. அல் பகீல். ஓகே, அல் பகீல், அல் பகீல். சரியா? அல் பகீல் அந்த மட்டும் எழுதினா போதுமா? இங்க அல் பகீல் என்று மட்டும் எழுதினாலும் போதும். சரியா? ரைட். எட்டாவதை 9ஆயும் திருப்ப சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறீங்க. ரைட், எட்டாவது பாருங்க. எட்டாவது யுஷப்பஹு உவமிக்கப்பட்டுள்ளது, அல் உம்ரு ஆயுள், ஃபி ஹாதா ஷி'r இந்த கவிதையில். அப்ப இந்த கவிதையில் ஆயுள் உவமிக்கப்பட்டுள்ளது எதற்கு? பி லைஃபின் ராஹில், பயணிக்கின்ற ஒரு விருந்தாளிக்கு. அப்ப லைஃபுன் ராஹில். அப்ப கேள்வியில இப்ப அல் உம்ர் என்ற சொல் வந்திருக்கிறன்னு சொன்னா, கவிதையில நீங்க பார்க்கணும் அல் உம்ர் என்ற சொல் எங்க வந்திருக்குது, இந்த இடத்துல வந்திருக்குது. அப்ப அதற்கான விடையும் பக்கத்திலேயே தான் இருக்கும். அப்படித்தானே? ரைட். பெரும்பாலும் அரபு இலக்கண பாடத்துல இப்படியான கேள்விகள் தான் வருது, கஷ்டமான கேள்விகள் வராது. அப்ப 9ஆவதும் அப்படித்தான். யுஷப்பஹுல் மாலு, பணம். அப்ப யுஷப்பஹுல் மாலு, பணம் உவமிக்கப்பட்டுள்ளது, ஃபீ ஹாதா ஷி'r இந்த கவிதையில், பி லில்லின் ஜாயில் நீங்கி செல்லக்கூடிய ஒரு நிழலுக்கு உவமிக்கப்பட்டுள்ளது என்ற அர்த்தத்துல வருமா? லில்லுன்னா நிழல், ஜாயில் என்ற கருத்து நீங்கி செல்கின்ற. அப்ப லில்லுன் ஜாயில் என்ற கருத்து நீங்கி செல்கின்ற, விலகி செல்கின்ற
நிழலுக்கு நாங்க லில்லுன் சாயில் சொல்றோம். ரைட். அப்ப 10வது பார்த்தோம், மனில்லதி லா யுஹப்பு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் நேசிக்கப்படாதவன் யாரு? அப்ப யாருன்னு கேட்டா அல் பகீல். அல் பகீல் மட்டும் எழுதினாலும் போதும். அல்லது நீங்க விரும்பினா அல்லதி லா யுஹப்பு பைனன் நாஸ், நான் ஏற்கனவே சொல்லி தந்திக்கிறேன் உங்களுக்கு. மண் என்ற சொல்ல மட்டும் விட்டுட்டு உங்களுக்கு இப்படியும் எழுதலாம். அல்லதி, சரியா? நான் காப்பி பேஸ்ட் பண்றேனே. ரைட். அல்லதி பாருங்க. ஓகே, ரைட் ரைட். ஓகே, அல்லதி லா யுஹப்பு பைனன் நாஸ் என்று போட்டு 2 புள்ளிகளை வச்சு அல் பகீல் கூட உங்களுக்கு எழுதலாம். ஆனா அந்த அளவு விளக்கமாக பூரணமான விடை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அல் பகீல் என்ற சொல்ல மட்டும் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு பூரணமான புள்ளிகள் கிடைக்கும். உங்களுக்கு அரபால எழுதலாம், பூரணமாக எழுதலாம் என்றிருந்தால் நான் ஏற்கனவே அதற்கான ஐடியாக்களை சொல்லி தந்திக்கிறேன். ரைட். அந்த அடிப்படையில் நீங்க எழுதலாம். ஓகே, அடுத்த 11வது பாருங்க. மாதா நஜிது மின் கரமில் அராகி. ரைட். மாதாண்ட கருத்து என்ன? என்ன நஜிது அண்டா, சரி, மாதா நஜிது தெரியாது. மின் கரமில் அராகி, மின் அண்டா இருந்து, கரமுல் அராக் அண்டா சங்கையான பரம்பரை. சங்கையான பரம்பரை. அப்ப சங்கையான பரம்பரையில் இருந்து என்ன என்ன? தஹாரத்துல் அஹ்லாக். ரைட். ஓகே, என்ன நாம் பெற்றுக்கொள்கிறோம், என்ன நாம் காண்கிறோம். அப்ப என்ன விட வரும்? தஹாரத்துல் அஹ்லாக். ஓகே, தஹாரத்துல் அஹ்லாக். சரியா? தஹாரத்துல் அஹ்லாக். இப்ப நீங்க சும்மா சொல்லுங்களே, இந்த கேள்விக்கான பூரணமான விடை எழுதுவதாக இருந்தால், உதாரணமாக உங்களுக்கு எப்படி எழுதலாம்? நஜிது மின் கரமில் அஹ்லாக் தஹாரத்துல் அஹ்லாக். நஜிது மின் கரமில் அராகி தஹாரத்துல் அஹ்லாக். என்ன அப்படி எழுதுறது? நஜிது என்ன? நஜிது வண்டா மகள், அது பல கருத்துகள் இருக்கிற. வஜதண்டா வஜத எஜிது நஜிது, நாம் காண்கிறோம், நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற கருத்துக்களை பயன்படுத்தலாம. சரியா? ஓகே. ரைட். நஜிது. 12வது பாருங்க. வாசிக்க பார்க்க 12வது. ما هو غيب فاضل كما يذكر الشاعر. ஓகே, மா ஹுவல் ஐபுல் ஃபாலிஹ் கமா யத்குரு ஷாயிர். அப்ப மா ஹுவ என்றா என்ன? என்ன? அல் ஐபுல் ஃபாலிஹ் என்றா அல் ஐபுல் ஃபாலிஹ், குறை. அசிங்கமான குறை என்ன? அப்ப பின்னுக்கால் உள்ள பகுதி எங்களுக்கு அவசியமா? கேள்வியில இப்ப கேள்விக்கு விட எழுதுவதற்கு பின்னுக்கால் உள்ள பகுதி எங்களுக்கு வழங்கினாலும் சரி, வழங்கலாட்டியும் சரி. ஏன்னா நாங்க கேள்விக்கான விடைய எடுத்துட்டோம். மாஹுவல் ஐபுல் ஃபாலிஹ், அசிங்கமான குறை என்ன? என்ன குறை? البخل. அல்புகுல். ஓகே, அல்புகுல். அப்ப கமா யத்குரு ஷாயிரண்டா, கமாண்ட கருத்து போல, யத்குருண்டா குறிப்பிடுகிறார். அப்ப உத்குரண்டு வார, உத்குரண்டா குறிப்பிடுக. அப்ப ஐலிந்து வார சொத்தா யத்குரு. அப்ப கமா யத்குரு, குறிப்பிடுவதை போல. யாரு? அஷாயிர், கவிஞர். அப்ப கமா யத்குரு ஷாயிர், கவிஞர் குறிப்பிடுவதை போன்று அசிங்கமான குறை என்ன? என்ன குறையாம்? என்ன குறை? அல்புகுல். அல்புகுல், அல்புகுல், கஞ்சத்தனம். ஓகே, ரைட். 13வது. இப்ப இதுக்கும் நீங்க எழுதலாமா? ரைட். நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். அல் ஐபுல் ஃபாலிஹ் கமா யத்குரு ஷாயிர் அண்டு போட்டு 2 புள்ளிகளை வச்சுட்டு அல் புகுல் என்று எழுதுறேன். விளங்கினா? இப்படி வச்சு அல் ஐபுல் ஃபாலிஹ் கமா யத்குரு ஷாயிர், கவிஞர் குறிப்பிடுவதை போன்று அசிங்கமான குறையானது அல் புகுல், கஞ்சத்தனமாகும். சரியா? அப்படி எல்லாம் எழுதலாம். ரைட். ஓகே. 13வது வாசிங்க. 13வது. ما هو صالح. மா ஹுவ சித்ரு சாலிஹ் அண்ணா கருத்து என்ன? நல்ல திரை யாது. நல்ல திரை யாது? என்னையா? வல்ஜூத்.
அல்ஜூத். ஓகே, அல்ஜூத். அல்ஜூத்ண்டா என்ன? கொடை. கொடை, கொடை. தர்மம். ஓகே, ரைட். அல்லது அஸ்ஸித்ரு சாலிஹ் என்று போட்டு என்ன செய்யற, 2 புள்ளிகளை வச்சு அல்ஜூதன் எழுதுற. ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. ரைட். இலா வாசிங்க பாக்க. إلى أين يجب أن نعجل؟ அந்நஅஜல். வெரி குட். இலா ஐன யஜிபு அந்நஅஜல். இலா ஐன ஏண்டா? எங்குக்கு? எங்குக்கு? யஜிபு ஏண்டா? யஜிபு என்ற கருத்து என்ன? அவசியமாகும். சரியா? அவசியமாகும். என்ன? அவசியமாகும். அப்ப இலா ஐன யஜிபு அந்நஅஜல். அந்நஅஜல் என்றா நாங்கள் அவசரமாக எங்குக்கு செல்ல வேண்டும், எதனை நோக்கி செல்ல வேண்டும், அதுதான் கருத்து. நாங்கள் அவசியம் எதனை நோக்கி அவசரமாக செல்ல வேண்டும். إلى الخيرات. إلى الخيرات. ஓகே, ஒரு விட வந்திருக்குது இலல் ஹைராத் அண்டு. இன்னொரு ஆள் என்ன சொல்றீங்க மகள்? இன்னும் அது வராது இல்லையா? அல்லக்லு காதின் ஆதில் அல்ல. அதாவது கேள்வி விளங்கினோ தெரியாது. இலா அண்டா இக்கு, ஐன அண்டா இங்கு, இலா ஐன எங்குக்கு, யஜிபு அவசியமாகும், அந்நஅஜல் அவசரமாக செல்வது, அவசரப்படுவது. அப்ப நாம் எவற்றை நோக்கி அவசரப்படுவது அவசியமாகும், எவற்றை நோக்கி அவசரமாக செல்வது அவசியமாகும், எவற்றை நோக்கி நாங்க வேகமாக துரிதமாக செல்வது அவசியமாகும். எதை விட வரும்? இலல் ஹைராத். ஓகே, இலல் ஹைராத். இலல் ஹைராத் என்ன கருத்து என்ன? நலவுகளின் நலவுகளின் பக்கம், நற்செயற்பாடுகளின் பக்கம், நல்லமல்களின் பக்கம் என்ற கருத்துல வருங்க. ரைட். ஓகே, அடுத்த பாருங்க 15வது. ரைட், 15வது வாசிங்க. لماذا يطلب الشاعر منا أن نعجل إلى الخيرات؟ ஓகே, لماذا يطلب الشاعر منا أن نعجل إلى الخيرات. கேள்வி விளங்குனா? எதற்காக நலவுகள் பக்கம் செல்ல வேண்டும் என கூறுகிறார். வெரி குட். ஓகே, வெரி குட். எதற்காக நலவுகளின் பக்கம் அவசரமாக செல்ல வேண்டும் என கவிஞர் எம்மிடம் வேண்டுகிறார். நிமாதாண்டா இதற்காக, ஏன், யதுலுபு அண்டா வேண்டுகிறார். ஓகே, யதுலுபு அண்ணா கருத்து வேண்டுகிறார். யாரு? ஷாயிர், கவிஞர். லிமாதா யதுலுபு ஷாயிர், கவிஞர் எதற்காக வேண்டுகிறார்? மின்னா எம்மிடமிருந்து, அந்நஅஜல இலல் ஹைராத்தி நற்காரியங்களின் பக்கம் அவசரமாக செல்ல வேண்டும் என இதற்காக கவிஞர் எம்மிடம் வேண்டுகிறார். ஏன், எதற்காக? من حذر الوفاة. வெரி குட். மின் ஹذரில் ஃபவாத். வஃபாத்னா மரணம். என்ன மகள்? அல் ஃபவாத். மின் ஹذரில் ஃபவாத், அவ்வளவுதான் விட. மின் ஹذரில் ஃபவாத், தவறிவிடும் என்ற அந்த எச்சரிக்கையின் காரணமாகத்தான் அவசரமாக நன்மைகளின் பக்கம் செல்லுமாறு கவிஞர் நம்மிடம் வேண்டுகிறார். மின் ஹذரில் ஃபவாத். சரியா? அங்கேயும் கூட அவளுக்கு என்ன செய்யலாம்? லிமாதா, ஏன், எதற்காக என்ற சொல்ல விட்டுட்டு மீதமுள்ள பகுதி அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அவளுக்கு அழகா எழுதலாம். யதுலுபு ஷாயிர் மின்னா அன் நஅஜல இலல் ஹைராத்தி மின் ஹذரில் ஃபவாத்தி என்று எழுதலாம். மின் ஹذரி அல் ஃபவாத். ஓகே, ரைட். ரைட், அடுத்த கேள்வி வாசிங்க பார்க்க. اكتب كلمة مضادة كلمة الخير.
ஓகே, என்ன கருத்து? கொஞ்சம் வித்தியாசமான ஹைர் என்ற சொற்கள் வந்திருக்குது. ஹைர் என்ற சொல்ற பொருள் பொருளா? ஒத்த சொல். ஒத்த சொல். ஒத்த சொல்லா? எதிர் சொல். எதிர் சொல்ல. உக்துப் அல் கலிமத்தல் முதாத்தா. ஹைர் என்பதற்கான கருத்தியல். கருத்தல்ல மகன், எதிர் சொல். ரைட், உக்துபன்னா எழுதுக, அல் கலிமாண்டா சொல், அல் முதாத்தான்னா எதிர்கருத்து. அப்ப அல் கலிமத்தல் முதாத்தா எதிர்கருத்து சொல்லை எழுதுக. லி கலிமத்து ஹைர், ஹைர் என்ற சொல்லுக்கான எதிர்கருத்து சொல்லை எழுதுக. அவ்வளவுதான், அதை விட ஷர்ரு. இப்ப நீங்க கேள்வியை சரியா விலகி கொள்ளலாட்டி உங்களுக்கு விடப்பிள்ளையா வரும். கருத்து அன்னு கேட்டிருந்தா நீங்க ஏதோ எழுதி இருப்பீங்க. ஒத்த சொல் அன்று நீங்க விளங்கி இருந்தால் நீங்க வேறு ஏதோ எழுதி இருப்பீங்க. அப்ப நீங்க கேட்டுக்கிறேன்னா ஹைர் என்ற சொல்லுக்குரிய எதிர் சொல்லை எழுதுக. அப்ப நீங்க என்ன எழுதணும்? ஷர்ன்னு தான் எழுதணும். சரியா? ஓகே. இஸ்முன்றது ஆ, இஸ்முன்றது இஸ்மா இப்படியா? இஸ்மண்டா இல்ல, இஸ்மண்டா பேரே மகள், இஸ்மண்டா பேரு. இஸ்முனண்டா பாவம் இல்லையா? இல்ல, இஸ்முன்டா கருத்து பெயர். இதைத்தானே கேட்கறீங்க? நான் டைப் பண்ணி காட்டிக்கிறேன். இஸ்முன் இதுதானே? இஸ்முன்டா பேரு. அது வராதே, அது வராதா? சரியா? ஷர்ருண்டா தான் தீங்கு, ஹைரண்டா நலவு, நல்லது, நலவு, ஷர்ரண்டா தீங்கு. சரியா? ரைட். அதே மாதிரி அடுத்துக்களை பாருங்க. இப்ப அதே மாதிரி வந்துக்கிறா. உக்துப் அல் கலிமத் அல் முதாத்தா லிகலிமத்தி அல் புகுல். அல்ஜூத். அல்ஜூத் என்ன? அல்ஜூத்னு வரும். ரைட். அப்ப அல் புகுல் கஞ்சத்தனம் என்ற சொல்லுக்குரிய எதிர்கருத்து சொல்லை எழுதுக. அந்த கருத்து என்ன? அல் ஜூத் என்று எழுத வேண்டும். சரியா? ரைட். அப்ப நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்க நிற்கிற சொல் அல் கலிமத்துல் முதாத்தா, எதிர்கருத்து சொல். அப்ப ஒத்த கருத்து சொல்லுக்கு நாங்க சொல்றேன்டா அல் கலிமத்து, அல் கலிமத்து அல் முத்தராதிஃபத்து. ஒத்த கருத்து சொல் அல் கலிமத்து. சரியா? நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அல் அல் முத்தராதிஃபத்து எழுதி கொள்ளுங்களா? முத்தராதிஃபத்து. அல் முத்தராதிஃபத்து என்ன கருத்து? ஒத்த கருத்து சொல். ஓகே, சரியா? உஸ்தாத், அந்த 16வதுக்கு ஹைருக்கு எதிர்கருத்து இஸ்முன்னு வரும் தானே? அலிஃப் பா மீம். நீங்க அந்த சாவை கேட்கறீங்களா? இப்படியா? இப்படியா? அது வரும், அது வருமா? இசும், இசும் அது வருமா? சரியா? ஓகே. இனி உங்களுக்கு கவிதையில இருந்து லேசா எழுதலாம் தானே மகன்? ரைட். இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனா இது பிற இல்ல. இசும் பாவம், தீங்கு, தீமை என்ற கருத்துல தானே வார, பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா விளங்கும். ஷர் என்ற சொல்லும் ஹைர் என்ற சொல்லும் கவிதையிட முதலாவது வரையில வந்திருக்குது. ஓகே, ஷர் ஹைர், ஷர் ஹைர். இப்ப இப்படி கேள்வி கேட்டா ரைட். ஓகே, நீங்க கேட்டதுக்காக வேண்டி நான் சொல்றேனே, உக்துப் அல் கலிமத் அல் முத்தராதிஃபா லி கலிமத்தி ஷர். அப்படி ஒரு கேள்வி வந்தா உதாரணமா நான் எழுதுறேனே. ரைட், இப்படி பாருங்க. உக்துப் அல் கலிமத் அல் முத்தராதிஃபா, முத்தராதிஃபா லி கலிமத்தி அல் ஷர், லி கலிமத்தி ஷர். ஷர் என்ற சொல்லுக்குரிய ஒத்த கருத்து சொல்லை எழுதுக என்று வந்தால்
நீங்க என்ன செய்யலாம்? இப்ப என்ன எழுதலாம்? இஸ்ம் எழுதலாம். சரியா? இஸ்ம் எழுதலாம். ஆனா இந்த இஸ்முன் என்ற சொல் இப்ப அரபு இலக்கண பாடத்தை படிக்கிற 90% புள்ளைகளுக்கு தெரியாது. ரைட். அப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. பெரும்பாலும் எக்ஸாம் பேப்பர்ல அந்த தெரிந்த தெரிந்த சொற்களை வச்சுத்தான் என்ன கேள்விகள் கேட்டு வாருது கூடுதலாக. ஓகே, ரைட். அப்ப பொதுவாக இப்ப நாங்க இஸ்ம் என்ற சொல்ல எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனா எல்லோருக்கும் விடை எழுதக்கூடிய மாதிரியான சொற்களைத்தான் என்ன செய்வாங்க, கேள்வியில கேட்பாங்க. ரைட். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க, இதை நான் ஏற்கனவே விளங்கப்படுத்திக்கிறேன். பிமாதா யுஷப்பிஹு ஷாயிரு அல் உஜ்ப ஃபி ஹாதல் பைத். ரைட். அப்ப பிமாதா எதனை கொண்டு, யுஷப்பிஹு ஷாயிர் கவிஞர் உவமிக்கின்றார், அல் உஜ்ப தற்பெருமையை, ஃபி ஹாதல் பைத் இந்த கவிதையில். அப்ப இந்த கவிதையில் கவிஞர் தற்பெருமையை எதனை கொண்டு உவமிக்கின்றார்? என்ன விட வரும்? தாவுல் காத்தில். வெரி குட். தாவுன் காத்தில். சரி, அவ்வளோ எழுதினா போதுமா? ரைட். அதே மாதிரி நாங்கள் ஏற்கனவே பார்த்ததுதான் பிமாதா யுஷப்பிஹு ஷாயிரு அல் அக்ல ஃபி ஹாதல் பைத். இந்த கவிதையில் கவிஞர் காலின் ஆதி. தற்பெருமை எதனை கொண்டு உவமிக்கின்றார்? காதின் ஆதில். ரைட், ஓகே. அப்ப எழுதலாம் தானே? உங்களுக்கு அரபால என்ன கேள்வி வந்தாலும் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்ப இக்கவிதையில் காணப்படும் இலக்கிய நேயத்தை விளக்குக அன்று வந்து எத்தனை நீங்கள் எழுதணும்? 4. 4. அப்படியா? 4க்கு மேற்பட்ட. எஸ், 4க்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த 4க்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றதுலையும் பொருத்தமானத்தை நீங்கள் எழுதணும். நான் உங்களுக்கு காட்டுறேன், கொஞ்சம் மாதிரி காட்டுறேன். காட்டுறேன். ரைட். சரி, நான் தேடி பார்த்த காணல. அதாவது இப்ப 4 இலக்கிய நயம் கொண்டு வரக்குள்ள அந்த 4 இலக்கிய நயமும் கொஞ்சம் பொருத்தமான இலக்கிய நயமாக இருக்கணும். சரியா? எல்லா கவிதைகளுக்கும் நாங்க மனநமிட இலகுவானது, சரியா, சொச்சுருக்கம், கருத்து செறிவு அதெல்லாம் எழுதப்படாது. ரைட். ஒரு ஒரு குர்ஆன், ஒரு சூறாவுக்கோ அல்லது ஹதீஸுக்கோ நாங்க அப்படி எழுதினாலும் கவிதைகளுக்கெல்லாம் போய் மனநமிட இலகுவானது என்ற அந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க என்ன செய்ய வேணாம், எழுத வேணாம். நான் அப்படி எழுதின பேப்பர் ஒன்று திருத்தினேன், அதை நான் போட்டோ பிடிச்சேன், அதை உங்களுக்கு காட்டுறது நினைச்சேன், அது தேடி பார்த்தா காணல. சரியா? ரைட், ஓகே. அப்படி எழுதியிருந்தால் அங்கே உங்களுக்கு பூரணமான புள்ளிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். சரியா? அப்ப இலக்கியம் என்று வரக்கொள்ள எவ்வளவோ எழுதலாம் இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு பொதுவான இலக்கியம் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் எழுதணுமா?
மனநமிட இலகுவானது, சொற்சுரக்கம், கருத்து செறிவு, இலகுவான சொல்லாட்சி, அது எல்லாத்துக்கும் எழுதலுமா? வேணுமா எழுதுறதுக்கு? ஏலா ஏலா. ரைட். அப்ப மிச்சம் பொருத்தமான ஒத்த ஓசை கொண்ட சொற்கள், நெடிலோசையில முடிவடைகிறது, ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறது, ஒரே எழுத்துல முடிவடைகிறது, சம அளவிலான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வந்த சொற்கள் வாரது, ஒத்த கருத்து எதிர்கருத்து வாரது. அப்படி வச்சுதான் நீங்க இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்விக்கான விடையா நீங்க எழுதணும், இலக்கியம் எழுதணும். ரைட். அதெல்லாம் உங்களுக்கு எழுதலாம்னு நினைக்கிறேன். அடுத்தது கவிதையிலிருந்து எதிர் சொற்கள் 2 தெரிவு செய்து எழுதுக. அது எழுதலாம் தான் இன்ஷா அல்லாஹ். ஓ சார். என்ன எதிர் சொற்கள் 2? ஷர்ருன் உவமையணி கையாளப்பட்டுள்ள வஜூத் விலங்கல்ல. இக்கசீதாவில் ஓ உவமையணி கையாளப்பட்டிருக்கிறதையும் உங்களுக்கு இலக்கியமா எழுதலாம். ஓகே, எழுதலும். ரைட். உவமையணி கையாளப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டாகவே நீங்க எழுதலாம். சரியா? ரைட். அப்ப கடைசியா நாங்க பார்த்தேன்னா எதிர் சொற்கள் 2. அப்ப ஹைருன், ஷர்ருன், அதே போல அல் புகுல், அல் ஜூத். ரைட். அல் புகுல், அல் ஜூத். ரைட். அதே மாதிரி 22வது வந்து கவிதையின் மூலம் அஷ்ஷுரூர் அல் ஹைராத் மினல் எழுதலாம். சரியா? அஷ்ஷுரூர் தீங்குகள், அல் ஹைராத் நன்மைகள். அதே எழுதலாமா? அஷ்ஷுரூர் அல் ஹைராத், ஷர்ருன் ஹைருன், அல் ஜூத் அல் புகுல், இதெல்லாம் எழுதலாம். சரியா? ரைட். அடுத்து பாருங்க, இக்கவிதையின் மூலம் கவிஞர் உணர்த்தும் போதனைகள் 2 தருக. அது உங்களுக்கு மாஷா அல்லாஹ்னு எழுதலாம். ரைட். அது நான் விளங்கப்படுத்தவும் இல்லை. உங்களுக்கு இனி வரிக்கு வரி ஒவ்வொரு படிப்பினையாக நீங்க எழுதலாம். இல்லைங்கண்ணா? இப்ப உதாரணமாக எப்படி எழுதுறது? ரைட். வார்த்தைகள்ல மிக மோசமான வார்த்தையாக கவிஞர் பொய்யை குறிப்பிடுகின்றார். எனவே நாம் பொய் பேசுவதை விட்டும் தவிர்ந்திருக்க வேண்டும். சரியா? நற்குணங்கள்ல மிக சிறந்ததாக நல்லொழுக்கத்தை அடையாளப்படுத்துகிறார். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஒழுக்கத்துக்கு முரணாக ஒழுக்கத்தை மீறி நடக்க கூடாது என்று எழுதணும். ரைட். அப்படி அந்த வரிக்கு வரை யோசிச்சு விட எழுதலாம். விளங்கினா? ரைட். ஓகே, சரி. ரைட். ஓகே, அப்ப நாங்க மகாரிமுல் அஹ்லாக் பாடம் உங்களுக்கு கிளியரா? இப்ப நாங்க அரபு மொழியிலான வினாக்களையும் பார்த்தோம். தமிழ் மொழியில் எந்த கேள்வி வந்தாலும் உங்களுக்கு விளங்கி இருக்கும். பார்த்த கிளியரா இப்ப எல்லாருக்கும்? ஓகே, சரி. ஒத்த கருத்துக்கு என்ன செயல் கண்டுபிடிக்காதா? அல் கலிமத்துல் முத்தராதிஃபா. இருக்கிற சொல் அல் கலிமத்து அல் முத்தராதிஃபா. இதான் சொல்ல. கவிதைய திருப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்களே. ஏன் பாடத்து வரலையா? கவிதைய படிப்பிக்கிற நேரம் சிறுகுறிப்பு எழுத காட்ட தெரியுமா? சிறுகுறிப்பு எழுதுறது அந்த எப்படி எழுதணும்? ரைட். சிறுகுறிப்பு வந்து உங்களுக்கு தலைப்பு வந்து வர்றது அரபால. ஓகே, சிறுகுறிப்புக்கான தலைப்பு எப்படி வரும்னு கேட்டா அரபால தான் வரும். ஆனா நீங்க விடை எழுதும் போது என்ன செய்யலாம்? சிறுகுறிப்பை வந்து தமிழ்ல எழுதலாம். குறைஞ்சது 5 பாயிண்ட்ஸ் வார அளவுக்கு நீங்க எழுதணும். ஏண்டா 2 தலைப்புல நீங்க சிறுகுறிப்பு எழுதணும். 2 தலைப்புன்னு வரக்குள்ள 10 புள்ளிகள். அப்ப ஒரு தலைப்புக்கு 5 புள்ளிகள் என்றால் ஒவ்வொரு தலைப்பிலையும் நீங்க 5 பாயிண்ட்ஸ் வரக்கூடிய மாதிரி நீங்க எழுதணும். விளங்கினா உங்களுக்கு? அப்ப அது நாங்க இன்ஷால்லா பார்ப்போமா? இன்னொரு சந்தர்ப்பத்துல நாங்க அதை பார்ப்போம். சரியா? ரைட். இப்ப நாங்க படிச்ச இந்த கவிதையோட எங்களோட கவிதை பகுதியில ஒரு முக்கியமான பகுதி முடியுது. வேற என்ன பல சீக்கிரம் நாங்க படிக்க வேண்டிய கவிதைகள்? ரைட். மாஹியனா?
ஓகே, மாஹிய படிச்சோம் தானே? படிச்சோம். அதுதானே, மாஹிய படிச்சோம். ரைட். இப்ப வேற நிக்குது எங்களுக்கு வளர் சாய்க்கிற எஃபல் லிசானக்க உன் நாவை பாதுகாத்துக்கொள், அது படிக்கல தானே? இல்ல. இல்ல. ரைட். அதே போல ரிவாவுல் வாலிதேன் படிச்சோம்மா? படிக்கல. ரைட். அடுத்தது நிஅமத்துல் மத்தர், அது படிச்சல தானே? நிஅமத்துல் மத்தர் இல்ல. ஓகே. இந்த படிச்சோம் தானே? வளங்கள் எப்படி எல்லாவில் வாழ்க்கையும் படிச்சோம் தானே? படிக்கல தானே? வளங்கள்ல உரைநடைகள் எல்லாம் படிச்சு முடிஞ்ச. உரைநடைகள் எல்லாம் படிச்சு முடிஞ்சு. அரபு தமிழும் படிச்சு தரீங்க தானே? நான் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் படிப்பிச்சு தரேன். ஆனல்லையே. ரைட். ஓகே, நாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த 2 கவிதைகள் 3 கவிதைகள் பனேசா ஆயிக்குதுன்னா ரைட், அதை நாங்க இன்ஷா அல்லாஹ் அப்ப இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல நாங்க பார்ப்போம். சார் சூறாக்கள் படிச்சு தரீங்களா சார்? எதுமா? சூறாக்கள் அதெல்லாம் முடிச்சிட்டோமே, நாங்க படிச்சிட்டோமே. அரபிலக்கிய வரலாறு படிச்சிட்டோம், சூறாக்களும் படிச்சோம், ஹதீஸ்களும் படிச்சோம், சந்தர்ப்ப துவாக்களும் படிச்சோம், தஜ்வீத் சட்டங்களையும் படிச்சோம், உரைநடைகளையும் படிச்சோம். புதிய 11க்கு நாங்க இன்னும் தொடங்கவே இல்லை. புதிய 11க்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். ரைட். இது நாங்க இப்ப நீங்க 10ஆம் ஆண்டுக்குன்னு சொல்லி நாங்க செவ்வாய்க்கிழமை படிப்பிக்கிற அந்த தொடர்ல 10ஆம் ஆண்டுக்குரிய பகுதிகளை நாங்க முடிச்சிட்டு நாங்க அப்படியே புதிய 11ஆம் ஆண்டுக்குள்ள சிலபஸையும் நாங்க அதுலயே கண்டினியூவா கொண்டு போவோம். சரியா? ஓகே சார். ரைட். ஓகே. ஓ ரைட். அடுத்தது உரைநடைகளுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் இருக்குதா? உரைநடைகளுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் நீங்க இபிசி எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் அடிச்சா உங்களுக்கு அந்த எங்களோட வாட்ஸ்அப் லோகோ இருக்கிறது, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. அதே பிக்சர்ல யூடியூப்ல ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் போயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தாராளமாக அந்த உரைநடைகளுக்கான ரெக்கார்டிங்ஸை கேட்கலாம். சரியா? ஓகே. சம்ரா மகள், நீங்க எந்த வருஷம் எக்ஸாம் செய்ய போறீங்க இன்ஷா அல்லாஹ்? பிஸ்மினா. அப்ப நீங்க சொல்ற கிரேட் 11 ஆஃப்டர் செகண்ட் டைம் தான் அரபிக் லிட்ரேச்சர் மாறினீங்களோ? ரைட். ஓகே. அப்போ கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். நீங்க அப்ப யூடியூப் சேனல்ல கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது, அது நீங்க அதை கொஞ்சம் பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக ஒரு குறிப்பிட்ட பாடப்பகுதியை படிச்சு கொள்ளலாம், செல்ஃபாவே படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப நாங்க ஓகே. ரைட். ஓகே, வெரி குட். ரைட். ஓகே, நல்லா. ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு உள்ள வகுப்பை முடிச்சு கொள்வோமா இன்ஷா அல்லாஹ்? சரியா? ரைட்.
ஓகே இன்ஷால்லா நாங்கள் பேப்பர் கிளாஸ் செய்வோம். ஓலவல் மேலே தானே எக்ஸாம் வர, இப்போ மார்ச் ஏப்ரல் 2 மாதம் இடையில இருக்குது. நாங்கள் இடைப்பட்ட பகுதியில் பாஸ் பேப்பரும் மாடல் பேப்பர்ஸ் எல்லாமே டைம் எடுத்து செய்வோம், பிரச்சனை இல்லை. சரியா? மே 6 போட்டிக்கிறாங்க சார் எக்ஸாம். விளங்கல? மே 6 போட்டிக்கிறாங்க எக்ஸாம். முன்னுக்கு வைக்கிறாங்களே. தெரியல, மே எத்தனாம் தேதி? இப்போ 6 போட்டிக்கிறாங்க. 6th இல்லையா? மே 6th அப்படியா? ரைட், ஓகே. சரி, அப்போ அங்கட இப்போ மார்ச் இப்போதானே ஃபெஸ்ட் இன்றைக்கு. அப்போ மார்ச்சும் ஏப்ரலும் இருக்குது. நாங்கள் இன்ஷால்லா கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா கிளாஸ் எல்லாம் போட்டு செய்வோமே. சரியா? ஓகே சார். ஓகே, இப்போ எங்கட சிலபஸ் முடிஞ்சுதான். அப்போ எங்களை பலசாய்க்கிற அந்த 3 கவிதைகள் இருக்குது. அதே போல் பழமொழிகள் பார்க்குறதா இருந்தால் பார்ப்போம். அதே போல் அரபு தமிழ் பகுதி இருக்குது. அவ்வளோதான், அந்த சிலபஸ் எல்லாம் குயிக்க முடியும். அதுக்கப்புறமாக நாங்கள் இன்ஷால்லா எங்களோட மாடல் பேப்பர் பாஸ் பேப்பர்களை நாங்கள் பார்க்குறது தான். ஓகே ஓகே சார். சரி, வேற ஏதாவது? எனக்காக. ஓகே ஓகேம்மா, பாரக்கல்லா ஃபீக். ரைட், வேற ஏதாவது கேட்கறது இருக்கிறா? அப்போ நாங்கள் இன்னைக்கு கிளாஸை முடிச்சு கொள்வோம். ரைட், சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.